இந்த வீடியோல நம்ம ராஜா மந்திரி கதை பார்க்க போறோம். ஒரு நாட்டுல ஒரு புத்திசாலியான ராஜா இருந்தாராம். அவரு கூடவே ஒரு மந்திரியும் இருந்திருக்காரு. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம். அதை மந்திரி கிட்ட கேட்டிருக்காரு. என்ன சந்தேகம் அப்படின்னா, மந்திரி, நான் பல வருடங்களா இந்த நாட்டை ஆட்சி செய்கிறேன். செல்வமும் இருக்கு, படை இருக்கு, மக்களோட ஆதரவும் இருக்கு. ஆனால் சில சமயம் எனக்குள்ள வெறுமை போலவே இருக்கு. ஏன் அப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மந்திரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மகாராஜா, நாளை காலையில் நானே அதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து அரண்மனை தோட்டத்துக்கு போகிறாங்க. அது ஒரு பழமையான தோட்டம். அங்கே வந்து செடிகள் எதுவுமே இல்லை, வெறிச்சோடி கிடக்கு. அங்கே இருந்த எல்லா மரம் செடி கொடிகளோட இலைகளும் உலர்ந்து போய் இருக்கிறது. அப்போ சொல்லியிருக்காரு மந்திரி, இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜாவுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. என்னடா சொல்கிற, என்னோட மனசு இப்படி வெறிச்சோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ வந்து மந்திரி அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் காட்டியிருக்காரு. இந்த மண்ணெல்லாம் முதல்ல பாருங்கள், இங்கே நல்ல விதை இருந்துச்சு. ஆனால் யாரும் தண்ணி ஊற்றலை, சூரிய ஒளியும் சரியாக கிடைக்கல, களையும் எடுக்கலை. அதனால தான் இந்த தோட்டம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ராஜா ஒன்றும் புரியாமல் கவனமாக கேட்டுகிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறமா மந்திரி நல்லா விளக்கம் கொடுத்துருக்காரு. ராஜா, உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்குது, நல்ல மனசும் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த கோபம், பெருமை, சந்தேகம் இதெல்லாம் கலையாக வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் நீர் ஊற்றுறதும் இல்லை, நல்ல விஷயங்களை செய்கிறதும் இல்லை. நம்ம நல்லவன் தான், மக்கள் நல்லா தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு நீங்களாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த நல்ல எண்ணங்களை சரியான முறையில் செயல்படுத்தணும். அப்போனா தான் அது எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கும். உங்கள் மனசும் பூந்தோட்டம் மாதிரி பூத்து குலுங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட செல்வம் இருக்குது, ராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோமே தவிர மக்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு நம்ம செய்யலை. அதனால தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றத உணர்ந்தார் அந்த ராஜா.